அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக சந்தோஷமாக உங்கள் டேவை ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேம் ஹியர் ஆல்சோ. அண்ட் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் சண்டே இல்லையா? எல்லாருமே வந்து ஹாப்பியாக இன்றைக்கி வந்து எந்திரிச்சிருப்போம் இல்லையா? சண்டேன்றதுனால நமக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஸோ நம்ம ஃபேமிலியோடு நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லையா? நம்ம ப்ராஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து டைமை வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கிட்டேயும் ஒய்ஃப் ஹஸ்பண்ட்கிட்டேயும் நம்ம வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எவ்வளோதான் நம்ம ஒரு பிஸியான ஆளாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து நம்மளோட டைமை வந்து கொஞ்சம் வந்து ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறப்ப ஹாப்பினஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் ஒரு ஹதீஸ்லேருந்து டேவை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ என்ன ஹதீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெல்லஸை பற்றி பார்ப்போம். ஸோ ஜெல்லஸ் வந்து, அதாவது பொறாமன்ற ஒரு சின்ன குணம் வந்து நம்ம மனுஷங்கிட்ட நிறைய நல்ல குணம் இருக்கும், நம்ம நிறைய நன்மைகள் செஞ்சுருப்போம். ஆனால் அந்த ஒரு சின்ன பொறாமன்ற ஒரே ஒரு குணம் வந்து நம்ம இருக்கிற அத்தனை நன்மைகளையும் அழிச்சிருமா. ஸோ யோசிச்சு பாருங்கள், நம்ம நன்மைகள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அந்த நன்மையை கஷ்டப்பட்டு செய்கிற நன்மைகள் எல்லாம் ஒரு பொறாமன்ற ஒரே ஒரு சின்ன குணத்தால் நம்ம அழிக்கலாமா? அதனால் வந்து நம்ம கொஞ்சம் பொறாமப்படுறதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் தட் நம்ம வந்து இன்கேஸ் ஒருத்தவங்க நம்ம உங்கள் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வந்து வீடு வாங்கியிருக்காங்க இல்லை கார் வாங்கியிருக்காங்கன்னா, தபாரக்கல்லா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்களுக்காக ப்ரே பண்ணீங்க அப்படின்னா ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கே ஆகட்டும்னு சொல்லுவாங்களாம். ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொறாமையை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கெட்ட விஷயமுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனால் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம், நம்ம வந்து அதுக்கான முயற்சி எடுக்கிறோம்னா இறைவன் அதை உண்மையிலே ரொம்ப நேசிக்க ஆரம்பிப்பான். ஏன்னா இறைவன் என்ன சொல்கிறான்னாக்கா, அல்லாஹ் வந்து கிரியேட்டர் வந்து டசன்ட் ஜட்ஜ் அபவுட் யுவர் கேரக்டரை வச்சு உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டான். பேஸ்ட் ஆன் யுவர் ரிப்பன்டன்ஸ், நம்ம கேட்குற வந்து மன்னிப்பு மூலயமா தான் இறைவன் உங்களை ஜட்ஜ் பண்ணுவான் அண்ட் வந்து கூலியும் கொடுப்பான். ஸோ நம்ம வந்து தவறுகள் செய்கிறவங்க தான் மனுஷங்க. ஏன்னா இறைவன் நம்மளை படைச்சதே அப்படி தான், தவறுகள் செய்கிற மாதிரி தான் நமக்கு எல்லா ஷைத்தானோட எல்லா இதுவும் சரி நமக்கு கொடுத்துருக்கான். ஸோ இதுலேருந்து நம்ம வந்து நம்ம தவறுகள்லேருந்து மீள்றதுக்கு நம்ம ரிப்பன்டன்ஸ் கேட்டு நம்ம வந்து அதுலேருந்து வெளியே வரலாம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இன்றைக்கி இதான ஹதீஸ் நமக்கு. ஸோ எல்லாருக்குமே இந்த குணம் இருக்கும். ஈவன் எனக்கு கூட அந்த பொறாமை இருக்கும். பட் அந்த டைம்லேருந்து நம்ம வெளியே வரணும் இல்லையா? யாரோ பார்த்துப்பட்டனா நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்காக துவா செஞ்சுட்டு போகிறப்ப, துவா செய்கிறப்ப ஏஞ்சல்ஸ் வந்து உனக்கே ஆகட்டும்னுவாங்க. இன்ஷா அல்லாஹ் அது நமக்கும் கிடச்சிரும் இல்லையா? அதனால் வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து நான் மட்டன் சூப் வச்சுருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காஃபி எல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா தோசை, இட்லி அண்ட் மட்டன் சூப் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மட்டன் சூப்புக்கான ரெசிபி வந்து நான் கண்டிப்பாக இதை வந்து நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறேன் அண்ட் வந்து இன்ஸ்டாலையும் போஸ்ட் பண்ணுறேன். இது ரொம்ப சிம்பிள் பட் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் வந்து ஃபைனலாக இதுக்கு வந்து நான் கோகனட் ஆயில் வந்து போடுவேன். ஆஸ் யூஷுவல் குழம்புக்கெலாம் போடுற மாதிரி தான் போடுவேன். பட் இதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லை. இந்த சூப் வந்து நார்மலாக ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா காரப்பொடி கூட போட மாட்டோம். ஜஸ்ட்டு வந்து சோம்பு பொடி, சீரகப்பொடி, அப்புறமா வந்து தனியா பொடி, இது மட்டும்தான். அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட்டு, இது மட்டும் போட்டு நம்ம செய்கிறது தான் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி வச்சுருக்கேன். ஸோ இட்லி தோசை வந்து ரெடி பண்ணிட்டேன் மார்னிங். ஸோ மட்டனில் வந்து சூப் பண்ணிவிட்டேன். அண்ட் எலும்பும் கறியுமா இருக்கிறத நான் சூப் வச்சுட்டேன். அண்ட் பிளெயின் மட்டனை வந்து என்னென்னா கோலா உருண்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தனியாக வந்து பாயில் பண்ண போகிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு நான் பாயில் மட்டும் பண்ணி வைக்கிறது. நான் வெறும் பிளெயின் கறி ஒன்லி பீசஸ் மட்டும் எடுத்து நான் வந்து பாயில் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து கோலா உருண்டைக்குன்னு தனியாக எடுத்து வச்சிடலாம். அண்ட் இந்த ஹதீஸ் வந்து எதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? அதாவது இந்த நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க, உங்கள் வீடியோஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யோர் வீடியோஸ், நீங்கள் கொஞ்சம் இஸ்லாமிக் இதையும் கொஞ்சம் போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஈவன் நானுமே யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஸோ நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஹதீஸ் மாதிரி சொல்லலாம், இதனால் எனக்கும் நன்மைகள் கிடைக்கும், இதை பார்க்குற பல பேருக்கு நன்மைகள் கிடைக்கும் இல்லையா? அதனால் வந்து ரொம்ப தேங்க்ஸ், சஜஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வந்து இதுக்கான நன்மையை நிச்சயமாக
மலக்குகள் வந்து உங்களுக்காக ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு எழுதணும் அப்படின்னு நான் துவா செய்கிறேன். அண்ட் அல்லாஹ் இதை வந்து ஏற்றுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அண்ட் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி கமெண்ட்ஸை நான் எதிர்பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறப்ப நிச்சயமாக அது ஸ்டார்டிங் அவங்க ஆரம்பித்தவங்களா இருக்கட்டும், இல்லை அவங்க பிரபலமாக ஆனவங்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக கமெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களோட ஆதரவு மட்டும்தான் எங்களுக்கு வந்து தேவை இல்லையா? ஸோ மக்கள் வந்து நம்ம வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றது வந்து அந்த கமெண்ட்ஸ் மூலயமா தான் தெரிஞ்சுக்குவோம். ஸோ டூ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மூலயமா தான் வந்து நம்மளும் தெரிஞ்சுக்குவோம் நம்ம வீடியோஸ் எந்த அளவுக்கு ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி இந்த கமெண்ட் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டோம். இது வந்து என்னென்னா பாப்கார்ன் சிக்கன் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பாப்கார்ன் சிக்கனுக்கான ரெசிபி கண்டிப்பாக யூடியூப்பில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். அண்ட் வந்து வெளியே போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்றோம். மதியம் லஞ்சுக்கு வந்து சாண்ட்விச் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இது வந்து என்னென்னா பாப்கார்ன் சிக்கன் சாண்ட்விச். நான் ஆல்ரெடி வந்து ஒரு சாண்ட்விச், ஸோ சாண்ட்விச்சில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாண்ட்விச் இருக்குது இல்லையா? ஸோ சிக்கன்லேயே வந்து டைப் ஆஃப் சிக்கன் சாண்ட்விச் வந்து பண்ணுவேன், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த டைப். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒன்லி சிக்கனில் மட்டும் நான் ஒரு சாண்ட்விச் வந்து போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ அதையும் போய் பாருங்கள். அண்ட் இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி இதோட கிளம்புறோம் நாங்கள். ஸோ பாய் பாய். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.